பும்ரா இல்லாத நம்ம ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் போகிறோம். அது எவ்வளோ பெரிய ட்ராபேக்காக இருக்க போகுதுன்னு நம்ம மேட்ச்சு ஆரம்பித்து போனால் தான் தெரியும். அது எவ்வளோ பெரிய அவர் காயம் சொல்கிறாங்க. பேட் அவர் நம்ம டீமில் இல்லை. ஓகே, அதை போல் ஷமி வந்துட்டார். ஓகேங்களா, ஒரு சீனியர் பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் ஷமி வந்துட்டார். ஓகே, நம்ம ஓரளவுக்கு நம்பிக்கையாக போகலாம். நம்ம நினைத்த ஸ்கோர் தான் விட்டுருக்காங்க. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம நினைத்த ஸ்கோர் தான். ரோஹித் சர்மா கேப்டன், கில்லு வைஸ் கேப்டன், விராட், ஸ்ரேயஸ் ஐயர், பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, சுந்தர், ராணா, குல்தீப் யாதவ், ஷமி, ஹர்தீப் சிங். ஓகேங்களா, நம்மளுக்கு பும்ரா இல்லை. அதுதான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ். ஆனால் வந்து ஆஸ்திரேலியாவிலையும் ஹெட் இல்லை, பேக் கமெண்ட்ஸ் இல்லை. அவங்க ஸ்குவாடை ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணல. அவங்க வந்து ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணிட்டா தெரியும். ஓகே, இந்த டீம் போதும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம பெரிய தலைவலி ஆகிடும். அவங்க இல்லைன்னு ஒரு நியூஸ் இதுக்கு முன்னாடி போட்டாங்க. அதான் மனசு ஒரு ஆதலாச்சு, எப்பா அவங்க இல்லைடா சாமி அப்படின்னு. இருந்தாங்களாம் தெரியும். ஹெட்டை பற்றி நம்மளுக்கே தெரியும் இல்லையா. அவர் இந்தியா கூட தான் ஃபார்முக்கே வருவார் மேக்ஸிமம். ஓகேங்களா, இப்போ நம்மளுடைய பிளேயிங் பார்த்துக்கலாமா. பிளேயர் ரோஹித் சர்மா தான் கேப்டன், கில்லு வைஸ் கேப்டன், விராட், ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, ஷமி, ஹர்தீப் சிங். இன்னொன்று பார்த்தா குல்தீப் யாதவ் இருக்கார். அவர் இருக்கார் வாஷிங்டன். குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி. அவங்க ரெண்டு பேருமே ஆல்ரவுண்டர் கிடையாது, பவுலர் மட்டும் தான், ஸ்பின்னர்ஸ். மீதி 3 பேர் ஜடேஜா, சுந்தர், அக்ஷர் பட்டேல் 3 பேருமே ஆல்ரவுண்டர் தான். ஓகேங்களா, அத்திஷ் ராணா இருக்கார். ஓகேங்களா, அத்திஷ் ராணா இருக்காரு. அவர் ஸ்குவாடில் வைப்பாங்க. ராணாவையும் வருண் சக்கரவர்த்தி ஸ்குவாடில் வைப்பாங்களா. ஸ்குவாடோட எடுத்தாச்சு. மேட்ச் உள்ள ஆட வைப்பாங்களா ஆட வைக்க மாட்டாங்கன்னு மேட்ச் ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நம்மளுக்கு ஈக்குவலான டீம்கள் இல்லாமல் ஒரு பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு டீம்களை வந்து அவங்க வாய்ப்பு தரலாம். ஓகேங்களா, அதுக்கு வந்து வருண் சக்கரவர்த்தியும் அத்திஷ் ராணாவுக்கும் ஒரு வாய்ப்பு தரலாம். ஹர்தீப் சிங்கை உட்கார வச்சுட்டு 2 பேருக்கு வாய்ப்பு தந்தால் வாய்ப்பு தரலாம். மற்றபடி நம்ம முக்கியமான செமிஃபைனலாக இருக்கட்டும், ஃபைனலாக இருக்கட்டும், அதில் போகும்போதுன்னா இந்த ஷமி இருப்பார், ஹர்தீப் சிங் இருப்பார், ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் இவங்க கூட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, இந்த 4 பேர் தான் மாற்றி யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மேட்ச் ஆரம்பிச்சோன்னா நமக்கு தெரிஞ்சிடும் எப்படிலாம் அவங்க மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. மேட்ச் ஆரம்பிச்சு தெரிஞ்சிடும். ஓகே, நம்மளோட ஸ்குவாடு வந்து ஒரு அந்த அளவுக்கு நம்மளுக்கு டஃப் ஒரு ஸ்குவாடு இல்லை. நியூசிலாந்து மட்டும்தான் இருக்காங்க. அதே நம்ம ஸ்குவாடில் வந்து நம்மளுடைய ஏ டீமில் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, நியூசிலாந்து தவிர நம்மளுக்கு அந்த அளவுக்கு யாரும் டஃப் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பாகிஸ்தான் டஃப் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு 1 சைடு மேட்ச் தான் மேக்ஸிமம் போகும். பங்களாதேஷ் 1 சைடு மேட்ச் தான், இந்தியா தான் வின்னு. நியூசிலாந்து தான் நம்மலாம் போட்டோம்னா 2 பேரும் ஈக்குவலான டீம் தான். அவங்களுடைய ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அங்கே நம்ம அவங்களோட ஸ்குவாடை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ தான் இந்தியா ஸ்குவாட் விட்டுருக்காங்க. இப்போ இந்தியா ஸ்குவாடு இதான் நம்ம பிளேயிங் 11. அவங்க ஸ்குவாட் விட்டு அவங்களோட நம்ம பிளேயிங் 11 எடுப்போம்.